உலகையே கட்டி காக்கக்கூடிய பரந்தாமனுக்கு உனக்கு தங்கையாக பிறந்து இந்த பாலை நான் எந்த சுகத்தை அனுபவித்தேன். என்னை பார்த்து சுகமாக இரு என்று சொல்கிறேன். 9 காலத்தில் அந்த பாவிகள் செய்த சதி சூழ்ச்சியை மறந்து விட்டீர்களா? உன் தங்கை 16 வருட காலமாக விரித்த கூந்தலோடு
கனகத்தில் திரிந்திருக்கும் என்னை பார்த்து சுகமாக வா என்று சொல்கிறீரே, இது உனக்கு நியாயமா? உன் தங்க அப்படி இருக்கின்றன. என் நிலைமை பார்த்தல்லவா வாழ்த்து வேண்டும். என் நிலைமை உன் கொண்டாட்டிக்கு வராதா? இந்த பாவி இருக்க கூந்தலோடு இருக்கின்றேன். 16 வருட காலமாக எனக்கு தலை பாரமாக இருக்கின்றது. அதனால் இன்றோடு 16 வருடம் 16 மாதம் 3 தினமாகிவிட்டது. இந்த வனத்தை பார்த்தால் எப்படி இருக்குதுன்னா, இது என்ன வனம்? இதுதாம்மா காமிகா வனம். இந்த காமிகா வனம் அதில் அண்ணா நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் அண்ணா. இந்த காமிகா வனம் அதில் அண்ணா நாங்கள் கஷ்டப்படுகிறோம் அண்ணா. உண்ண உணவில்லை, அருந்துவதற்கோ ஜலம் இல்லை, நிற்பதற்கு கூட நேரில்லாமல் இப்படி அவதிப்பட்டிருக்கும் எங்களை பார்த்து சுகமாக வாய் என்று சொல்கிறீரே, இது உனக்கே நியாயமா? சுகமாக வாழ்ந்து வார்த்தினேன். அப்படியா? இருந்தாலும் வரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்கிறது, அனைத்தும் முடிவடைய போகிறது. அப்படியா? நீங்களே இந்த நாட்டை ஆளும் தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படியா அண்ணா? அதனால் இந்த விரித்த கூந்தல் இருக்கிறது, அது சீக்கிரம் நீ முடிய போகிறாய். அதற்குண்டான தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படியா அண்ணா? அதனால் மீண்டும் நீங்களே இந்த ஆட்டை ஆளும் தருணம் நெருங்கிவிட்டது. அப்படியா? அப்படி இருந்தாலும் இந்த 27 நாட்கள் நீங்கள் சுலபமாக கழிக்க வேண்டுமே. கழிக்க வேண்டுமானால் என்னென்ன செய்யணும்? இதுக்கு ஒரு உபாயம் இருக்கிறது. என்ன உபாயம்? என்ன தெரியுமா? இந்த உருவத்தை மாற்ற வேண்டும். எந்த உருவத்தை நான் மாற்ற வேண்டுமா? ஆமா. எப்படி என்ன தெரியுமா? அதோ தெரிகிறது நச்சு பொய்கை. ஆமா. அந்த நச்சு பொய்கையிலே சென்று நீயும் உன்னுடைய இளைய கணவன் சகாதேவனும் இருவரும் தலைமொழிக்கு வெளியே வந்தால் இளைய கணவன் சகாதேவன் ஒரு குழந்தையாகவும் நீ ஒரு குழந்தையாகவும் உருமாறுவீர்கள். குழந்தை உருவத்தோடு இளைய கணவன் சகாதேவனை இடுப்பில் குழந்தையாக ஏந்திக் கொண்டு பிறகு வந்து என்னை சந்தித்தால் உண்டான உபாயத்தை நான் தெரிவிக்கிறேன். எனக்கு பண்ண சதிலா இல்லாத உன் உருவத்துல வரணும்ன்ற அப்படியே தங்கள் சித்தம் போல் வருகின்றன.
வந்தது வராத்தமா இந்த பொண்ணு யார் யார் எவ்வளவு வந்தது வராத்தமா இருக்கிற தப்பா ஐயா தெரியாதா அவனுக்கு ஐயா அப்பன்னா என்னங்க ஐயா வாங்க ஐயா போங்க ஐயா அப்படின்னு மரியாதை கொடுக்குது. ஆமா அது பேச்சு கூட்டுமா கூட்டுவோம் அந்த பொண்ணாட்டி வந்தது வராத்துனா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் மத்தியில கைதுன்னா போயிது வேண்டி நான் நாடகம் முடிச்சுதான் வீட்டுக்கு போனோம். உட்காந்துக்கிறேன் சின்ன சின்ன பசங்க அத போறாம கைதிக்கு கொண்டு போய் சொல்லுமா சொல்லாத ஐயா. அப்ப என்ன தெரியுமா என்ன அர்த்தம்? எங்க வீட்டுக்குள்ள அர்த்தம் தான் போயிது வேண்டி அந்த கைது வந்த போது யார் நீ யாரு, எந்த ஊரு, எந்த நாடு, எந்த தேசம், நீ எங்க இருக்கு தம்பி ஒன்றரை வேலை என்கிட்ட வச்சுக்கிறா தம்பிமா அப்படி கூப்பிட்டு தம்பி அங்கே பாரு இங்கே பாரு தம்பியே என்ற கட்ட வேலை சொல்லாது பாஞ்சால நாட்டிலே பாஞ்சாலனுக்கு பெண்ணாக பிறந்து பஞ்ச பாண்டவரை மாலையிட்ட தம்பி என்னடா நினைச்சுக்கிறீங்க? ஓ பாஞ்சாலி 20 சொல்லிட்டு போறேன். பாஞ்சாலி அம்மா நம்ம பார்த்தது இல்லையா? நம்ம பார்த்தது அந்த பாஞ்சாலி இல்லையா? அந்த பாஞ்சாலி இல்லடா, பாஞ்சாலி திரௌபதி அம்மா பார்த்தலையா? போய்தால 8 மணிக்கெல்லாம் நாடத்துக்கு வந்துட்டேன். ஆமா 8 மணிக்கு வந்தோடனே சாப்பாடு அங்கத்தான் போட்டேன். 8 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். 8 மணிக்கு வந்த உடனே 9 மணிக்கு சாப்பாடு போட்டாங்க. அது என்ன கோயில்? அது என்ன திரௌபதி அம்மன் கோயில்.
அது உள்ள பாரு அந்த அம்மா அழகா தர்மபுத்தூர் மகாராஜா பக்கத்துல உட்காந்துங்கிறாங்க. ஆமா நம்ம பார்த்தோம். கண்ணுக்கு அழகா குளிர்ச்சியா பார்த்தோம். எங்க இந்த பொங்கேட்டி பிள்ளையாமரத்துக்கு அடியில உட்காந்து புட்டு கூட கூட மரம் கட்டி இருக்கிற முண்டை நான் தான் பாஞ்சேரினா நான் விடுவேனா அப்படியே பேராஞ்சு போடுவேன். நான் பேராஞ்சு போடுவேன். கை இந்த ஊர்ல நான் ஜாட்டி எடுக்க கூடாது. எனக்கு எவனோ செய்யணும் வேஸ்டான் எடுக்கிறேன். பொழுது வெடி எடுக்கிறேன். எதற்காக இந்த உருவனா படுபாவியாகிய துரியோதனால் வஞ்சிக்கப்பட்டு நாடு நகை உப்பு சட்டி பழவோடு பாட்டு பஞ்சாரம் அத்தனையும் படி கொடுத்து விட்டு நேற்றோடு காலகட்டிக்கு வந்து 11 ஆண்டு 11 மாதம் 3 நாள் ஆகிவிட்டது. இந்த காமிக வளர்ச்சியில உண்ண உணவில்லை, அந்த கிளம்பில்லை, உடுத்த உடலில்லை என்று அண்ணாவாகிய கண்ணின் முறையிட அண்ணாவாகிய கண்ண தங்கா இந்த அழகிய உருவத்தை மாற்றி புரட்சியாக அவதாரம் எடுத்துவா எனக்கு தெரிவிக்கிறேன் என்று சொன்னார். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. மரியாதை கட்டி விடுவா. மரியாதை கட்டி விடுவாயா? என்ன நினைச்சுக்கிறீங்க? பொம்னாட்டி விட்டு அடிக்க வைக்கிறீங்களா? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். பொம்னாட்டி விட்டு அடிக்க வைக்கிறீங்க. உங்களோட பொம்னாட்டி கையில் அடி வாங்க. ஆனா பொம்னாட்டி கையில அப்ப அடி வாங்கினா ஒரு பொம்பளை நம்ம மேல கை வைக்கும். சாப்பாடு சொல்லி நானே மாட்டி தம்பி அப்படி இந்த காமிக வடக்கிலே உண்ண உணவில்லை, அருந்த ஜலம் இல்லை என்று அண்ணாவாகிய கண்ணனிட முறையில அதற்கு அண்ணாவாகிய கண்ணன் தங்கா இந்த அழகிய உருவத்தை மாற்றி புரட்சியாக அவதாரம் எடுத்துவா பிறகு தெரிவிக்கிறேன். சரி நீங்க வந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அதெல்லாம் தலையில கூடாது. இது என்ன கூட கேக்குது தம்பியே இது இனத்தை குறித்தாலும் நம்ம வச்சுக்கிற கூட அந்த கூட மாமா கூட பச்சா நீ அம்மா தெரியாது கல்யாணம் ஆளா நீ இப்ப தரடா என்ன பதிவு வாய்க்கிறேன் பதிவு வாய்க்கிறேன் அந்த கூட எப்படி பாலத்துல பார்க்க 16,000 கட்டு ஓடும் தான் வச்சான். பங்காளி விட்டான் கூட்டப்பள்ளியில் மாமா என் பங்காளி விட்டு எங்க அக்கா கடாம்பா எங்க அக்கா கடாம்பாத்து வச்சுக்கிறாரு. ஜாடி வச்சா ஜாடி வாரி 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 மொத்தாடி ஜாடி போயிட்டு நான் குடும்பம் எப்படி தெரியும் கூட புதுசா இருந்துச்சு. இந்த கூட அந்த அம்மா சொன்னதான் சுத்தமா நான் சொன்னாலும் சுத்தம் அதான் ஒரு நாளைக்கு நிறுத்தி
நான் சொன்னா சுத்தம் எப்படி கேக்குறியா? நான் மேல் மலையாளம் போய் மேல் மலையாளம் போய் மந்திரம் கட்டிட்டு வந்துக்கிறேன். ஏழாம் மந்திரம் மூல மந்திரம் மூல மந்திரம் தான் தெளிவா சொல்லு. மூல மந்திரம் அந்த மந்திரம் பட்டா வச்சுக்க ஆடாத பொம்மையை ஆட்டி வைப்பேன். மகாடிய அப்படியே என்ன பண்ணு தெரியுமா? சொரக்காய் எம்மா வயிறு மாஞ்சுது. அந்த சொரக்காயே அப்படியே வந்து உயிர் குத்தி எழுப்பி வைப்பேன். அந்த சொரக்காய் பேசிங்க தண்ணி சண்டை வரும். அம்மா வயிறு கட்டினா சொரக்காவுக்கு தண்ணி எடுக்கணும். இந்த கூடையை மந்திரம் போடலன்னா யாரும் கை கட்டக்கூடாது. நான் போடுற மந்திரம் நேரா கை கட்டுறது போய் தாக்கும். மூக்களை வாயில ரத்தம் வந்து சேர்த்து போட்டு போடுவாங்க. நான் சொல்லிட்டேன் மூக்கல ரத்தம் வச்சுதான் எனக்கா கூடாது. ஆனா ஒண்ணு யாரு கை கட்டிக்கிறாங்க ஒரு ரவுண்ட் பாத்துக்குவேன். யாரும் கை கட்டுறாங்க யாரும் கை கட்டாதீங்க. நான் போடுற மந்திரம் நேரம் அவங்களுக்கு போய் தாக்கும். மூக்கல வாங்க ரத்தம் வந்து செத்து போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ ஏதா கை கட்டுற சோத்தா நீ சோத்து இல்ல பீஸா பருப்பு சாப்பிட்டு கை கட்டாத சொன்னேன். ஆமா குருக்கு மட்டும் தேங்காய் வத்தலை பார்த்து கல்புரம் தட்சணை வாய்ப்பை வச்சு தேங்காய் வச்சு கல்புரத்து ஏற்றி சொல்லுவாங்க. ஒரு வேலை ஒண்ணு பாக்காது நம்ம மந்திரம் போட்டு அந்த மந்திரம் நேரம் ஒண்ணு வந்து தாக்குது. நீ செத்து புத்தகம் மட்டும் எந்த வார்த்தை ஐயம் இனியம் ஜவும் கிஜிலிக்கா தாண்டா போடவே அவரு சாப்பிடல அப்படியே நான் கூட சுத்தல. நீ சொல்ல தம்பி அந்த கோழி கூட அந்த நான் மாநாட கஷ்டப்பட்டு சுத்த மாட்டேங்கிறேன். அந்த அம்மா சொல்லி அப்படியே கீழ் பேருந்து சுத்துது. கௌரி அடி மட்டி அடக்குது அதுதான் குடி பிடிக்கிறான். இது யார் கொடுத்த கூட இது சண்முகன்
குடிக்கொண்டிருக்கக்கூடிய குமர வேலாயுத சண்முக சரவண கந்த பகுந்த இடும்ப கார்த்திகேய சிவசுப்பிரமணிய செந்தில் சாட்சாத் சொல்லக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான் கொடுத்த கொடை தம்பியே நம்ம அந்த கூட குடுத்தாங்க யார் குடுத்தது யாரா குத்துதா அவர் தாண்டா பையா அந்த மயில் மேல ஏறி வராரு எது மேல அதான் குஞ்சி மேல குடிங்களா யாராலா குண்டு மேல தான் இருப்பாரு குண்டு மேல ஆமா குண்டு மேல குடி தோஸ்தி பேசிக்கிறா இருப்பாரு பரம்பரை தோஸ்தி போட்டுக்கிறாரு வேலை வச்சுக்கிறாரு முடிக்கா போய் மேல குட்டாரு ஐயா ஜிலேபி சொல்லிட்டு ஆமிக்கு வாய்ச்சி ஜிலேபி வச்சாங்க தம்பி என் படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்படி சொல்லக்கூடிய 9 நவரத்தின கற்களால் இணைக்கப்பட்ட தம்பி என்ற குரல் நல்லா இருக்கு பட்டா கூட சிரிப்பு அந்த அம்மா 9 நேரம் நம்ம ஆம்பளைங்க வந்து ஒரு சவுண்ட் வரல ஒரே ஒரு பொண்ணேட்டி வந்துக்கிறோம் இவங்க சவுண்ட் கேக்குது எங்கேயோ ஒண்ணு புச்சிங் சப்பர் சவுண்ட் கேக்குது அப்படின்னா இந்த பொண்ணு தான் சந்தேகம் ஒரு ரவுண்டு போய் சுத்தி ஏதோ இந்த பொண்ணாட்டி வந்ததுல சவுண்ட் வருது ஏதோ இந்த பொண்ணாட்டி வந்ததுல இவ்வளவு சவுண்ட் வருது எட்டி பார்த்தேன் பங்காளி எட்டி தானா பார்த்தேன் அது அங்க போய் நீ எட்டி பார்த்தேன் அங்க என்ன நடந்துச்சு அது அந்த அம்மா அந்த குழந்தை ஒண்ணு புத்தி சப்பு சப்புன்னு
மூச்சு வாங்க ஒரு கத்த அந்த பையனை பால் குடிக்குது அது பால் குடிக்க போய் நீ பாக்கலாம் எட்டி சவுண்டு வந்தேன்னு எட்டி பார்த்தேன் நம்ம பண்ணத்தான் தப்பு ஒரு குழந்தைக்கு தாய் குளம் பால் கொடுக்கும் போது எந்த ஆடவும் பார்க்க கூடாது ஆமா ஏன்னா குழந்தை ஓத்துணுவோமா நம்ம தான் தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு வச்சுக்கிறேன் ஏமா இந்த குழந்தை மூணு மாசம் குழந்தைன்னு சொல்லிட்டு அண்ணம்மா 6 மாசம் குழந்தை அணக்கநாட்டு